ஏன்னா டூட் பைசன் ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. டூடுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து டூட் இப்போ 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு. என்னதான் அது விமர்சனமா பல பேர் பல விஷயங்களை பேசினாலும் கண்டிப்பா டூட் படத்துடைய டேரக்டர் ஒரு வெற்றிகரமான டேரக்டர்ன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு அவருடைய படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ரஞ்சித் சார் இதுல பேசும்போது எனக்கு அதுல எப்படி புரிஞ்சுதுன்னா, டூட் படம் எல்லாரும் பெருசா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த படம் வந்து அவங்க நினைச்சா மாதிரி இல்ல, மக்கள் ஆடியன்ஸ் அது வச்சு செஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒண்ணு பேசுறாரு. இப்ப நாம பெரியார் ஆகணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத சொல்றது வேற. எல்லாரும் அந்த கண்டென்ட் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு போனாங்க, ஆனா பாத்தீங்களா அது எப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தரை மறுபடியும் ஹர்ட் பண்றாங்கல்ல. அதுவும் டூட் படத்தோட டைரக்டர், இதுதான் அவருடைய முதல் படம். ரஞ்சித் சார் வந்து பல படங்கள் பண்ணிட்டாரு, பல படங்களுக்கு ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட நபர் டூடுன்னு ஒரு ஹிட் படம், ஒரு பிளாக் பஸ்டர் படம் பண்ண ஒரு டைரக்டரை இப்படி விமர்சனம் பண்றது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவர் இப்பதான் அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் சார் எப்படி இப்படி ஒரு பாயிண்ட்டை ஒரு அப்கமிங் டைரக்டர் மேல வச்சாருன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் வளரும் போது வச்சிருந்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு ஹைட்ஸ் வந்திருப்பாரா அப்படின்றத அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. ரஞ்சித் சார் வந்து அவர் மேல ஒரு பெரிய பார்வை இருக்கு, பொலிட்டிக்கலா ஒரு பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கு.